உயிர் வளர்க்கும் திருமந்திரம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று தன்னுடைய திருமந்திரத்தில் திருமூல நாயனார் பாடுகின்றார். இல்லறமோ துறவரமோ இரண்டிற்கும் யாக்கை காயம் என்று சொல்லக்கூடிய உடலே மிகச்சிறந்த கருவியாக செயல்படுகிறது. இரண்டாம் தந்திரம் கரு உருவாகும் முறை. பாய்கின்ற வாயு குறையிற் குரலாகும், பாய்கின்ற வாயு இழைக்கின் முடமாகும், பாய்கின்ற வாயு நடுப்படிர் கூணாகும், பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பார்க்கிலே. ஆண் பெண் இன்பத்தின் முடிவில் ஆண் விடும் மூச்சுக்காற்றின் அளவு 4 வினாடிக்கும் குறைவான அளவு வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை குட்டையாக பிறக்கும். ஆணின் மூச்சுக்காற்று மெலிந்து வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை முடமாக பிறக்கும். ஆணின் மூச்சுக்காற்று சீராக வராமல் தடைப்பட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை கூணுடன் பிறக்கும். இம்மாதிரி மூச்சுக்காற்றின் அளவை கணக்கிடும் முறை ஆண்களுக்கு மட்டுமே. பெண்களுக்கு மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் சலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே. கரு உருவாகும் நேரம் தாயாக போகின்ற பெண்ணின் வயிற்றில் மலக்கழிவு அதிகமாக இருந்தால் பிறக்கும் குழந்தை மந்த புத்தியுடன் பிறக்கும். தாய் வயிற்றில் சிறுநீர் அதிகமாக இருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாக பிறக்கும். மலக்கழிவும் சிறுநீரும் சமமான அளவு இருந்தால் பிறக்கும் குழந்தை குருடாக பிறக்கும்.